போய் கிடக்கிற இந்த நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வரைய நீ எனக்கு தான் பிறந்தையா விருந்தாளிக்கு பிறந்தையா? அதை போய் எங்க அம்மால கேளு. குடிக்கிறேன்னு திட்டுறிய சொத்தை வைத்தா குடிச்ச? ஓ மை காட், சொத்துனால தான் நேம் வருது. எங்கடா எனக்கு சேர வேண்டிய சொத்து? சொத்தா? சுடுகாட்டு இருக்குது, அங்க போய் எடுத்துக்கோ. ஏய், உன்னை படிக்க வச்சதுக்கு ஒரு 10 பைசா கூட பெரிய அசனா போயிட போகுதுடா. நான் சோறு ஓடுவேன்னு தான் நீ எனக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணிடுற. இப்படி வயசான காலத்தில் வெட்டியா வாய்ப்பேச்சு பேசாம எங்காவது வாட்ச்மேன் வேலைக்கு போனீங்கன்னா கூட 10 பைசாக்கு பிரயோஜனமான ஆள் இருக்கு. ஆமாம், எங்க உன் அருமை புத்திர மகன் தங்கராசு? அன்னைக்கு என்னமோ பொண்டாட்டி கருப்பை நிரூபிக்கிறேன், அது வரைக்கும் சொத்தை அடமானமாக வைக்கிறேன் அப்படின்னு வசனமெல்லாம் பேசுனா எல்லாம் வாய்ப்பேச்சு தானா? ஏண்டா நீ மனசுனா மிருகுமாடா? மச்சாங்காரன் தம்பி பொண்டாட்டிவோ தரக்கரவா பேசக்கூடாதுன்னு குடியிருந்த வீட்டையே விட்டுட்டு இன்னைக்கு நடு ரோட்ல நிற்கிறான்டா. அந்த தங்கராஜை பத்தியா நீ தப்பா பேசுற? நியாயமா பார்க்க போனா அந்த கடன் போறான் உனக்கு தானே சொந்தம். அது கடை என்னோடதா? இது புது கதையால இருக்கு. ஓ, உனக்கு சொத்து மட்டும்தான் எனக்கு தெரியும், கடன் தெரியாது. சங்கர் படிக்க வச்சது பொண்டாட்டி கௌரி மட்டும்தான். அதுக்கு தான் அவன் 5 லட்ச ரூபா பணம் கேட்டான். அதை கட்ட வேண்டியது நீ. சங்கராசத்துக்கிட்ட தருவான். ஏய், இன்னைக்கு கடைசியை சொல்றேன், நாளைக்கே நீ இல்ல இன்னைக்கு அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு தனியா போயிரு. அம்மா கௌரி, அம்மா கௌரி. அம்மா கௌரி, நாளைக்கு புருஷனை கூட்டிகிட்டு தனி குடித்தனம் போயிருமா? மாமா, நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? இதுக்கு மாமா இந்த திடீர் முடிவு? நிறமேச கம்முடிய கர்ப்பிணி இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. அப்போவாவது இந்த நாய்க்கு புத்தி வரும்னு பார்க்கலாம். எங்களை விட்டுட்டு பிரிஞ்சானாவது இவன் திருந்தவனான்னு பார்க்கலாம். அப்படியே மீறி உனக்கு ஏதாவது கஷ்டம்னா நீ பயப்படாம இங்க வந்துருமா, நாங்க பார்த்துக்கிறோம். நாளைக்கு நான் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இருக்கிறோம்மா. இந்த கேள்வி போய் இப்படித்தான் சொல்லிடுமா? ஆடி நாம போலாம்.